காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். டாம் அண்ட் ஜெரியா சுற்றிட்டு இருக்கிற ஹீரோ ஹீரோயினை ஃபேட் எப்படியோ ஒன்று சேர்த்து வைக்குது அப்படிங்கிறத இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய மினி ட்ராமாஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே டாம் அண்ட் ஜெரி தான் காமிக்கிறாங்க. அதான் ஹீரோ ஹீரோயின். ஹீரோயின் பெரிய ஆங்கிரி பேர்ட் போல அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. மிஸ்டர் சென் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அவனும் அந்த லேண்ட் எனக்கு தான், ஜியாங் ஃபேமிலி அதை விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு அவன் சொல்றான். நீ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா அதுக்கும் நான் தயார் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஒரு லேண்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கோவமா அங்கிருந்து கிளம்புறா. அப்போ பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, நீ எங்க இருக்க, நானும் ஜியாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் இப்பதான் சென் பிளேஸ்லேருந்தே வெளியே வந்திருக்கேன், அந்த ஜெர்க் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட இவளுக்கும் கோவமா வருது. சரி அவனை பத்தி பேசக்கூடாது, அவனை பத்தி பேசினாலே எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும், நான் சீக்கிரமே அங்கே ரீச் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் ஆப்போசிட்ல இருந்து ஒரு வண்டி வந்து அவளை இடிக்குது. ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. உங்களோட அஃபெக்ஷன் லெவல் சிஸ்டம் அன்லாக் ஆயிருக்கு, உங்களால் இனி மற்றவங்களுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. இது என்ன சத்தம், நான் எதுவும் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம் பாய் ஃப்ரெண்ட் உள்ள வரான். அவனோட நேம் கூயுன். அவனோட தலைக்கு மேலே பார்த்தா 9 பாயிண்ட்னு போட்டிருக்கு. நீ கண்ணு முழிச்சிட்டியா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறான். ஹீரோயினுக்கும் 9 பாயிண்ட்ஸை பார்த்தது ஹாப்பியாக தான் இருக்கும். டோட்டல் பாயிண்டே 10 தான் போல. என் பாய் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு, அப்போ என்ன அவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த பாயிண்ட்டையே பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன பார்த்துட்டு இருக்க, என் ஃபேஸில் எது இருக்கா அப்படின்னு அவனும் கேட்குறான். இந்த டைம் அசிஸ்டன்ட் வந்து, மிஸ் ஜியாங் உங்களை மிஸ்டர் சென் மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னதும், அவன் எதுக்குன்னு பார்க்க வந்தான் அப்படின்னு கோவப்படுறா. இப்போ அவனும் பொக்கையோட ரூம்குள்ளே வரான். ஏன் நான் உங்களை வந்து மீட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வரான். அவனோட தலையில் பார்த்தா 90 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. என்னது, பாய் ஃப்ரெண்டுக்கு 9, என்னோட எனிமிக்கு 90யா, இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கா, அவளால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது, ஒர்க்கை பற்றி பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நான் இங்கே ஒன்றும் ஒர்க்கை பற்றி பேசுறதுக்கு வரல, அவள் கஷ்டப்படுறத பற்றி என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே என்ன சத்தம், இது ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் கண் முழிச்சிட்டிங்களா, உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு டாக்டர் வந்து கேட்குறாங்க. டாக்டர் கூட ஃபேவரபிள் லெவல் 30 பாயிண்ட்ஸ் காமிக்குது. இவனுக்கு கூட 30 இருக்கு, என் பாய் ஃப்ரெண்டை விட அதிகமாக இருக்குது. மேபி பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் காமிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. என்னம்மா நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நீ நார்மலாக இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கத்துறாங்க. கத்துனதும் அவரோட பாயிண்ட் 30லேருந்து 25 குறைஞ்சிருது. எனக்கு லைட்டாக தலைவலி மட்டும்தான் இருக்கு அப்படின்னதும், தலைவலிங்கிறது நார்மல் தான், இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கன்சர்னாக பேசும்போது அவரோட பாயிண்ட் மறுபடியும் 30க்கு போயிடுது. ஸோ அசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எதுக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு 9 பாயிண்ட்ஸ் தான் காமிக்குது, அப்போ என்ன உனக்கு பிடிக்காதா. அப்புறம் இவன் இவன் என்னோட எனிமி, இவனுக்கு எப்படி 90 பாயிண்ட்ஸ், இது இம்பாசிபிள் ஆச்சே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. டாக்டர் அவளை நல்லா செக் பண்ணீங்களா, என்னோட டைம் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, அவளை நம்பி தான் ஜியாங் குரூப்பே இருக்குது, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கம்பெனிக்கு பெரிய பாதிப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்டு சண்டைக்கு வரான். மிஸ்டர் சென் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி வரான். நீ ஏன்டா கோவப்படுற, மிஸ் ஜியாங்கே அமைதியாக பொறுமையாக இருக்காங்க, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனும், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க ஃபஸ்ட்டு, என் கூட அசிஸ்டன்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரையும் அனுப்பி விடுறா. ஹீரோ வெளியே வந்து தான் அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், நாங்கள் அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. டிரைவரை காருக்குள்ளே தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட விசாரணை நடத்துகிறான். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும், நீங்கள் சென் குரூப்போட சேர்மன் மிஸ்டர் சென் அப்படின்னு சொல்ல, சரி இதில் இப்போ என்கிட்ட சொல்லு, உன்னை யார் இந்த வேலைக்கு அசைன் பண்ணது, ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா போலீஸில் உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவன் வாயை திறக்க மாட்டான். உன்னை ஜெயிலில் அடைக்கிறதெல்லாம் உனக்கு ஈஸியான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், உன்னை நானே டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னதும் பயத்தில் அவனும் அது யாரெல்லாம் தெரியாது, அவங்க மாஸ்க் போட்டு தான் என்கிட்ட வந்து இந்த வேலையை கொடுத்தாங்க, காசும் கொடுத்தாங்க, அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உனக்கு அது யாருன்னு தெரியாது, அப்போ நான் இந்த மேட்டரில் ஒன்றை தான் ப்ளேம் பண்ண முடியும், உன் லைஃப்லேயே ஹீரோயினை டச் பண்ணதான் நீ பெரிய ரெக்ரெட்டாக நினைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனிக்கு வண்டி விடு அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறான், அவள் தான் ஜியா, ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே போனதும் அவள், என்ன ஹீரோயின் செத்துட்டாளா அப்படின்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னதும், நான் அப்போவே சொன்னேன், அந்த ஆளை பார்த்தா கரெக்டாக வேலை செஞ்சு முடிக்கிற மாதிரியா இருக்கான், பாரு நல்ல பிளான் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் சேடாகிறா.
பரவால்ல விடு. இத விட பெட்டரான பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பிளான் அப்படின்னு கேட்டா, இப்போ மிஸ்டர் சென்ன பார்த்தேன். அவன் ஹீரோயின் வந்து பார்க்க வந்திருந்தான். நம்ம ஏன் அவன் கூட கூட்டு சேரக்கூடாது? 2 பேருமா சேர்ந்து ஹீரோயின அழிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். பட் மிஸ்டர் சென் இதுக்கு ஒத்துப்பானா? அப்படின்னு கேட்டா, 2 பேரும் எத்தன வருஷமா எனிமீஸா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதா? ஸோ ஹீரோயின அழிக்கணும்னா அவன் கண்டிப்பா நம்ம கூட கைக்கு ஒத்துப்பான். அப்படிங்கிற மாரி இவன் கான்ஃபிடென்ட்டா சொல்றான். பட் அதில ஒரு பிரச்சனை இருக்கே. ஒருவேளை ஹீரோயின் அழைச்ச பிறகு ஜியாங் குரூப்ப அவன் எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? அப்டின்னா, அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணோம். அவுட்கம் எப்படி இருந்தாலும் சரி, ஜியாங் குரூப் நமக்கு தான் கிடைக்கணும். அப்படிங்கிற மாரி 2 பேரும் பிளான் போடுறாங்க. ஜியா ஹீரோயின மீட் பண்ண போறா. "நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டன்னு கேள்விப்பட்டேன். உனக்காக நானே லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா. பார்த்தா அவளோட பாயிண்ட் நெகட்டிவ்ல காமிக்குது. "என்ன இதுல நெகட்டிவ் லெவல்லாம் உண்டா?" அப்படின்னு ஹீரோயினுக்கே ஷாக்கு. "உனக்கு என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றா. "உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நல்ல வேளை டிஸ்சார்ஜ் ஆயிட்ட. இத நான் உனக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு உனக்காக இத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். மறக்காம சாப்பிட்ரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அடுத்து அசிஸ்டன்ட் வரும்போது அவளோட ஃபேவரபிள் பாயிண்ட்ட பார்க்கும்போது, அது கூட 70 காமிக்கு. இது கூட அதிகமா இருக்கே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஒரு டைம்னா பரவால்ல. 2 பேர் எனக்கு க்ளோஸா இருந்த 2 பேர் அவங்களுக்கு என்ன பிடிக்காதா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ரொம்பவே யோசிக்கிறா. இப்ப அந்த அசிஸ்டன்ட் கிட்டயும், "என்கிட்ட உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. ஒரு பெர்சனுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. பட் அந்த பெர்சன் எதுக்கு நம்மகிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாரி, நம்ம மேல கன்சர்னா இருக்கிற மாரி ஆக்ட் பண்ண போறாங்க?" அப்படின்னு கேட்டா, அப்ப அவங்களுக்கு ஏதோ பெரிய மோட்டிவ் இருக்கு. நமக்கு அகைன்ஸ்ட்டா அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றா. ஹீரோயினுக்கும் அந்த மாரி தான் தோணுது. அவங்க என்ன பிளான் பண்றாங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறா. அதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ அரேஞ்ச் பண்ண சொல்றா. அப்புறம் ஜியா குடுத்துட்டு போனால அந்த சாப்பாட, அத ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு குடுக்க சொல்றா. நான் பண்ணதா சொல்லிக் குடு அப்படின்ட்டு அவள அனுப்புறா. உயிரோட இருக்கும்போதே அவங்க அப்பாவும் இறந்துருவாங்க. அப்போ சாகறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்னொன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஒருவேள ஃபியூச்சர்ல உன்கிட்ட ரூடா, கோவமா நடந்துக்கிட்டாலும், நீ அவன் மேல கோவப்படாத. ஏன்னா, அவன் என்னால தான் அந்த கோவத்த காமிக்கிறான்னு நெனச்சுக்கோ! அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, "நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். அதுக்காக என்ன பார்க்க வந்த. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கிறா. அவனும் உன்ன பத்தி நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் இந்த லேண்ட் ப்ராஜெக்ட் பத்தி தான் பேச வந்தேன். இது எனக்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உனக்கு பயமா? எனக்கு இந்த லேண்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சு, உன் சென் கம்பெனிய விட ஃபாஸ்ட்டா போயிருவேன் அப்படின்னு பயந்துட்டியா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. "ஏஹே! அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட். அதுலேருந்து நீ ஒதுங்கிக்கன்னு சொல்ல தான் வந்தேன். நம்ம வேணா பெட் பண்ணிக்கலாமா?" அப்படின்னதும், "எனக்கும் பயம் இல்ல. பெட் பண்ணலாம். என்ன பெட்டு?" அப்படின்னு கேட்டா, "நீ இந்த ப்ரொபோசல்ல வின் பண்ணா, அந்த ப்ராஜெக்ட்ட நானே என் கம்பெனில ஃப்ரீயா டெவலப் பண்ணி தரேன். அதே இது நீ தோத்துட்டன்னா, எனக்கு ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றா. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹீரோயின் அந்த 90 பாயிண்ட்ஸ பார்த்துட்டு, அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா. ஹீரோவ கூப்பிட்டு, "இந்த கோட் உனக்கு அழகா இருக்கு. உண்மைய சொல்லு. நீ என்ன லைக் பண்றியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோ அத வேற மாரி மீன் பண்ணிக்கிறான். "இந்த மாரி ஹனி ட்ராப்ப உங்க ஜியாங் கம்பெனிக்காக யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? சோ சேட். அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது." அப்படின்னு ஹீரோயின தட்டி விடுறான். இப்ப பார்த்தா பாயிண்ட்ஸ் 80யா குறைஞ்சு போச்சு. "என்ன இது குறைஞ்சிருச்சே?" அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோவும், "உங்க பிஹேவியர் சரியில்ல. உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாரி அட்வைஸ் குடுத்துட்டு போறான். ஹீரோயினுக்கும் செம கோவம் வருது. இவன் எவ்வளோ நாள் தான் இத மறைச்சு வைக்கிறான்னு நானும் பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி அவ கோவத்துல இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் குடுத்து விட்ட ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூயின் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைம் மிஸ்டர் சென் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும், "நான் உன்ன மீட் பண்ண போறேன்." அப்படின்னு வேகமா போறான். "மிஸ்டர் சென், நான் உங்கள ஹீரோயின டீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாரியா தெரியுது. உன்ன இந்த மாதிரிலாம் பேச சொல்லி அனுப்புனது ஹீரோயின் தானே?" அப்படின்னு ஹீரோ முறைக்கிறான். "நான் உண்மைய தான் சொல்றேன். ஹீரோயின பீட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அவன் திரும்பவும் சொல்றான். "டேய்! நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி இந்த மாரி பேசினா நான் நம்பிருவேனா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கோவமா பேசுறான். இந்த டைம் வேற கூயினுக்கு வயித்துல ஏதோ கடமுடன்னு பண்ணுது. அவன் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. ஸோ, அவனாலயும் ஹீரோவ ஃபாலோ பண்ண முடியல. அவன் கிளம்பி போயிட்டான். இங்க ஹீரோயின் ஒரு பொம்மைய எடுத்து வச்சுட்டு, அதான் ஹீரோன்னு சொல்லி அத போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. "நீ எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்றேன்னு பார்க்குறேன். என் முன்னாடியே ஓவரா சீன் போடுறல. உனக்கு இருக்குடா ஒரு நாள்." அப்படிங்கிற மாரி அந்த பொம்மைய குத்திக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் ஹீரோயின் சொன்ன வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்றா. அப்ப அவகிட்ட திரும்பவும் ஹீரோனோட கன்ஃப்யூஷன் பத்தி கேட்குறா. "எனக்கு இதுலயே உன்னோட ஒப்பீனியன் வேணும். ஒரு பெர்சனுக்கு உன் மேல கிரஷ் இருக்கு. பட் அந்த பெர்சன் உன்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா,
எதுக்காக அதெல்லாம் பண்றான்? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்ஸர் இருக்கும் போல. அதெல்லாம் அவங்க அட்டென்ஷனுக்காக பண்றாங்க. மோஸ்ட்லி கிட்ஸ்லாம் இந்த மாரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்பவே சைல்டிஷ்ஷா இருக்கு. அப்புறம் அந்த லேண்ட் ப்ராஜெக்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. பட் அது நம்ம கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம இத கேர்லெஸ்ஸா விட்டோம்னா, மிஸ்டர் சென் நம்மள பீட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றா. அது உனக்கு இப்போ புரியாது அப்படின்னு ஹீரோயின் லைட்டா வெட்கப்படுறா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஃபோன் கால் வருது. அதுல ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டான்னு. அட பாவி! ஏமாத்திட்டானே! அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. 2 பேருமே அந்த லேண்டுக்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுல ஹீரோ அதிகமான கொட்டேஷன் குடுத்து இப்ப அந்த லேண்ட வாங்கிட்டானாம். ஸோ இதுல என்ன நீங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. அவன் அதிகமா கொட்டேஷன் குடுத்ததுனால தான் நான் அவனுக்கு குடுத்துட்டேன். அப்படிங்கிற மாரி அந்த பெர்சன் சொல்றான். எங்க ஹீரோயினுக்கும் செம்ம கடுப்பா இருக்குது. நான் அவன மீட் பண்ணி அவன்கிட்ட இந்த ஸ்கோர செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படின்னு ஹீரோயின் கோவமா போறா. மிஸ்டர் சென், மிஸ் ஜியாங் வராங்க அப்படின்னதும் அவனும் நான் கூலா உட்காரணும், கூலா உட்காரணும் உட்கார்றான். டேய் நடிக்காதடா! அந்த ஃபைல் தலைகீழா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் வரா. என்ன மேடம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீ என்கிட்ட என்ன டீல் போட்டு வந்த? இங்க என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு கேட்டா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அந்த லேண்ட் எனக்கு தான் வரும்னு சொன்னேன். அதான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னதான் கோவமா இருந்தாலும் அவன் தலைக்கு மேல 90 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. அத வச்சு ஹீரோயின் ப்ளே பண்ணலான்னு பார்க்குறா. அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் ஜியாங் குரூப்க்கு வேணும். அதுக்காக நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அதே ரிப்பீட் பண்றான். அட முட்டாள் நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுத்தேன். அத உனக்கு யூஸ் பண்ண கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. ஏன்னா இந்த சான்ஸ யூஸ் பண்ணி அவன் டேட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். இல்ல லவ்ல ஏதாவது முன்னேறி போறதுக்கு வழிய பார்த்துருக்கலாம். பட் எதையுமே ஹீரோ பண்ணல. அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். அந்த டைம் வேற கூயன் கால் பண்றான். ஸோ ஹீரோவ வெறுப்பேத்துறதுக்காகவே கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறா. "ஹலோ ஹனி என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நைட்டு டின்னருக்காக டேபிள் புக் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் நைட்டு மீட் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். "கண்டிப்பா நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்பவே லவ்ல இருக்கிற மாதிரி ஹீரோ முன்னாடி பேச, அவன் கோவத்துல கையில இருந்த பெண்ண உடைச்சு போடுறான். "உங்க கிரிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு போல பென்லாம் உடைஞ்சு விழுது." சரி, நான் என் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண போணும். கிளம்புறேன். அப்படின்ட்டு ஹீரோயின் போறா. ஹீரோயின் முன்னாடி காமிக்கலனாலும் அவனுக்கு செம கடுப்பா இருக்குது. அடுத்த அசிஸ்டண்ட்ட பார்க்கும்போது பிரைவேட் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதுல அவங்க கண்டுபிடிச்ச மேட்டர்லாம் சொல்றாங்க. அதுல ஜியாக்கும் கூயுனுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படின்னு அத பத்தி நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இதோட முடியல. போர்ட் மெம்பர்ஸ் கூடயும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாரி தெரியுது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. போர்ட் மெம்பர்ஸா? அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் தோண்டி பார்த்தா தான், அவங்களோட டோட்டல் பிளான் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால டிடெக்டிவ்ஸ் இப்போ அந்த மேட்டர தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றான். அப்ப அவளுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும். "ஜியாங் குரூப்ப நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் அதுக்கு எந்த ஹார்மும் வராம அத புரொடெக்ட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட ப்ராமிஸ நெனச்சு பார்க்குறா. இந்த டைம் கூயின் பிக்கப் பண்றதுக்காக வரான். அவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப அங்க ஜியா வரா. இவ இங்க என்ன பண்றா? அப்படின்னு கேட்கும்போது, சர்ப்ரைஸ். நம்மளோட ஹாப்பி மொமெண்ட்ட விட்னஸ் பண்றதுக்காக அவள நான் தான் இன்வைட் பண்ணேன். அப்படிங்கிற மாரி சொல்றா. இன்னும் நீ அவகிட்ட சொல்லலையா? அப்படின்னு ஜியா கேட்குறா. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, அவன் உன்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். அப்படின்னு ஜியா எல்லாத்தையும் சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஹீரோயின் அங்க வரும்போதே அவகிட்ட ஒழுங்கா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல. அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோ அந்த லேண்ட் ப்ராஜெக்ட்ட வாங்கியிருப்பான் தான். பட் அதில பார்ட்னர்ஷிப்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கம்பெனி ஜியாங் கம்பெனிய இதில ஆட் பண்ணியிருந்திருப்பான். அந்த மேட்டர ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்ல. இப்ப அவ வேற கோவத்துல இருக்கால்ல. "இத நீங்க சொல்லியிருந்தா இந்த டென்ஷன்லாம் தேவையில்லல்ல." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "நீ வாய மூடுறியா? இல்ல போனஸ கட் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி அவன் கோவப்படுறான். பாஸ் நீங்க கோவப்படுறதுக்கு பதிலா ஹீரோயின போய் பார்க்கலாம்ல. நீங்க ஃப்ரீக்வென்ட்டா போற ஹோட்டலுக்கு தான் அவங்க 2 பேருமே போயிருக்காங்க. அப்படின்னு சொல்ல, "சரி கார் ரெடி பண்ணு." அப்படின்னு ஹீரோவும் அங்க கிளம்பி போறான். "நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். இனி நம்ம லைஃப்ப சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோயின் இந்த டைம் இந்த ஜியாங் குரூப்ப எங்க அப்பா எனக்குன்னு குடுத்துட்டு போனது. ஸோ நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நீ ப்ரீனப்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது உனக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்டா, "நான் எத்தன ப்ரீனப்னாலும் சைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் உன்ன தான் லவ் பண்றேன்." அப்படின்னு அவன் டயலாக்லாம் பலமா தான் விடுவான். ஆனா மேல மட்டும் 10 பாயிண்ட் தான் இருக்கும். ஹீரோயினே இவன் என்னமா நடிக்கிறான்? இவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றானா எப்படி? இந்த ப்ரீனப் சைன் பண்ணா என் கம்பெனியோட அசெட் அவனுக்கு போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தும் அவன் சைன் பண்றேன்னு சொன்னான்னா, வேற எதுவும் பெருசா பிளான் வச்சிருப்பானோ? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் திங்க் பண்றா. எங்க அவனும் ரிங்க காமிச்சு ப்ரப்போஸ் பண்ண, இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுவோம். அப்பதான் இந்த போர்ட் மெம்பர்ஸ்லயும் யாரெல்லாம் இவங்களோட பக்கம் இருக்காங்கன்னு தெரியும்.
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் இந்த ரிங்க போட மாட்றா. இந்த ரிங் ரொம்ப அழகா இருக்கு. அத போட்டுக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதும், உனக்கு பிடிச்சா சரிதான் கூயின்னு சொல்றான். ஹீரோக்கு அவன பார்க்க சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான். என் கூட நீ பெட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? லேண்ட் இப்ப என்னோடது. ஸோ நீ சொன்ன மாதிரியே அந்த ஒன் டே டேட் இன்னைக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். எனக்கு ஞாபகம் இருக்கு. அத நான் கண்டிப்பா பண்றேன். இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல எனக்கு இன்னைக்கு தான் வேணும் அப்படின்னு ஹீரோ அடம் பிடிக்கிறான். இன்னைக்கா? அப்படின்னு ஹீரோயினுக்கு போகறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா கூயின் கூட இருந்தா தான் அவனோட பிளான் என்னங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு ஹீரோயின் அவன் கூட இருக்கிறதா டிசைட் பண்றா. கூயினும் நாங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். எங்கள டிஸ்டர்ப் பண்ணாம வெளிய போங்க. இல்லன்னா நானே வெளிய அனுப்ப வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவன் வரான். நான் உன்கிட்ட பேசல. நான் மிஸ் ஜியான் கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாய மூடிட்டு நில்லு. இங்க உன்னோட ஒப்பீனியன யாரும் கேட்கல. அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயின்ட்ட "நீ இன்னைக்கு வரமாட்டியா?" அப்படின்னு கேட்டா, அவளும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோவும் ரொம்பவே சோகமா போறான். அசிஸ்டன்ட் அவன தேத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். "ஏன் பாஸ் ஒரே பொண்ணுக்காக கவலைப்படுறீங்க? கடல்ல எத்தனையோ மீன் இருக்கு. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க?" அப்படின்னா, அவ எந்த அளவுக்கு அவன லவ் பண்றா? எவ்ளோ லாயலா அவனுக்காக இருக்கா? நான் கூட நெனச்சேன், ஹீரோயின் எனக்கு ட்ரை பண்றா அப்படின்னு நெனச்சுலாம் சந்தோஷப்பட்டேன். பட் எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான் அப்படிங்கிற மாரி தான் அவன் ஃபீல் பண்றான். பாஸ் லவ்ல இருக்கிறவங்களுக்கு மூளை அந்த மாரி தான் வேலை செய்யும். அதுக்கு என்னதான் பண்ண முடியும்? அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஒரு பார பார்த்ததும் ஹீரோ அங்க கார ஸ்டாப் பண்ண சொல்றான். பாஸ் நீங்க குடிச்சிட்டு மட்டையானீங்கன்னா, உங்கள என்னால தூக்கிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றான். நான் குடிக்கலாம் மாட்டேன்டா அப்படின்னு உள்ள போய் நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு கேட்டு ஹீரோ அங்க போறான். ரொம்பவே தள்ளாடி தள்ளாடி தான் போறான். போகும்போது மென் அண்ட் விமென்க்கு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிள சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறான். செலிப்ரேஷனுக்காக கூயனும் ஹீரோயினும் இந்த பார்க் தான் கூட்டு வரான். இன்னைக்கு என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். இத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். எல்லாரும் இன்னைக்கு நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கூயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த டைம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இந்த சிம்பிள் ஏன் கொஞ்சம் வியர்டா இருக்கு? அப்படின்னு நினைச்சுட்டு ஹீரோயின் உள்ள போறா. அங்க பார்த்தா ஹீரோ சுச்சு போயிட்டு இருக்கான். "டேய் என்னடா பண்ற? லேடீஸ் ரெஸ்ட் ரூம்ல உனக்கு என்ன வேல? நீ என்ன பெர்வெர்ட்டா?" அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. "இது மென்ஸ் டாய்லெட்" அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயினும் சுத்தி பார்க்குறா. "ஆமா இது மென்ஸ் டாய்லெட்" அப்படின்னு அப்பதான் அவளுக்கும் புரியுது. "டேய் பேண்ட்ட போடுடா" அப்படின்னா, "நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல" அப்படின்னு அவனோட வேலைய அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப கத்திக்கிட்டே வெளிய வரா. பின்னாடியே ஹீரோ வந்துட்டு, "நீ எதுக்கு அவன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? அவன் உனக்கு ஒர்த்தான பெர்சனா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். "நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க. அதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் தான். பட் நீ பண்ணலல்ல. நான் சொல்றத நல்லா கேளு. நான் அவன விட அதிகமா உன்ன ரொம்பவே லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றான். ஹீரோயினும் இவனுக்கு போதை அதிகமாயிருச்சு போல அப்படின்னு அவன தட்டிட்டு அங்கருந்து ஓடுறா. "என்னதான் லவ் பண்ற? அவள நான் தொடவே மாட்டேன்னு சொன்னேன்ல" அப்படிங்கிற மாதிரி ஜியா சின்னதா கோவப்படுறா. "அதெல்லாம் இல்ல. எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு லவ் நீ மட்டும் தான்" அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்ததும், "என்ன 2 பேரும் சண்டை போடுறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் 30 காமிக்குது. ஸோ இவங்க யாரும் நம்மள ஹார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, ஹீரோயினும் எடுத்து ட்ரிங்க் பண்றா. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மட்டும் மயக்கமா இருக்கு. சாரி ஹீரோயினுக்கு ஆல்கஹால் டாலரன்ஸ் இல்ல. அதனால இப்போதைக்கு பாய் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் வச்சு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இந்த நைட் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணி அவள பிரெக்னன்ட் ஆக்கிரணும். அப்புறம் அவ நீ சொல்றதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். அது எல்லாத்தையும் வீடியோவாவே எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் அத வச்சு பிளாக்மெயில் பண்றது கரெக்ட்டா இருக்கும். அவ மானத்துக்கு பயந்தாது நம்ம கேட்கிறத அவ சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜியாங் ஃபேமிலிக்கு ஸ்பிளிட் ஆஃப் பிசினஸ்ன்னு இன்னொரு பிசினஸ் இருக்கு போல. அது இந்த ஜியாங் குரூப் கூட ஆட் ஆகல. அவங்க தனியா அத ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிசினஸ்ங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா இருந்த காலகட்டத்திலே எனிமீஸ்க்காக பயந்து அந்த பிசினஸ தனியா ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிசினஸ் யார்கிட்ட இருக்குன்னு இப்ப தெரியல. ஸோ ஹீரோயின வச்சு அந்த பிசினஸ டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். ஹீரோயின பார்லருந்து மூவ் பண்ணும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் பார்க்குறான். உடனே பாஸுக்கு கால் பண்ணி, "பாஸ் ஹீரோயின அவங்க எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க" அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு போறான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். "கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக செட் பண்ணிட்டு இப்போ ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு அங்க வந்து அவள கிஸ் பண்ண போறான். பட் ஹீரோ அங்க வந்து கோவமா அவன போட்டு பொளக்குறான். "உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அவள டச் பண்ணுவ?" அப்படின்னு அவனுக்கு செம்மையா அடி விழுது. அவன் அங்கேயே பிளாக் அவுட் ஆயிட்டான். ஹீரோயினும் "இங்க எனக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு ஹீரோவ பிடிச்சு இழுக்குறா.
ஹீரோவும் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருப்பான்ல. 2 பேரும் கிஸ் பண்றாங்க. பட் அதுக்கு மேல ஹீரோ எதுவுமே பண்ணல. அசிஸ்டன்ட்டும் கால் பண்ணி, "இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்டா, "அவளா?" அப்படின்னு பார்த்தா, அவ என்ன ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. "பக்கத்துல வா, பக்கத்துல வான்னு" ஹீரோவ பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. அந்த டைம் அங்கிள் சொன்னத ஹீரோ நெனச்சு பார்க்குறான். "இந்த மேட்டர்லாம் ஹீரோயினுக்கு தெரியாம பார்த்துக்கோ. எனக்கு ஜியாங் ஃபேமிலியோட ஹையரா ஒரு பொண்ணு தேவை கிடையாது. அதுக்கு ஒரு லீடர் தான் தேவை. ஸோ அவளோட ட்ரெய்னிங்க நல்லபடியா முடிச்சுட்டு வரணும். அவள நீ எனக்காக புரொடெக்ட் பண்ணணும். அவள யாரும் ஹார்ம் பண்ணாம நீ தான் பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் மாரி வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ இப்ப அத திங்க் பண்ணிட்டு ஹீரோயின் டச் பண்றதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அதுக்கு பதிலா அவள பாத் டப்ல தூக்கி போட்டு தண்ணிய ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினே இப்ப பெட்டரா ஃபீல் பண்றா. அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதும், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு கூயுன் மேல கோவப்படுறா. "இப்பவாவது உனக்கு தெரிஞ்சுச்சா? நான் தான் சொன்னேன்ல, அவன் ஒரு நல்ல பெர்சன் கிடையாது" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அது மட்டும் கிடையாது. அவனும் ஜியாவும் சேர்ந்து ஜியாங் குரூப்க்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்றா. "அப்போ நீ சும்மா தான் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு ஹீரோக்கு செம்ம ஜாலியா இருக்கு. "அட பாவி பார்க்காதடா ஓடிப்போ" அப்படின்னு விரட்டி விடுறா. ஹீரோக்கு ஆல் டைம் 90% இருக்கு. ஆனா அவன் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான். ஸோ ஹீரோயின் நம்ம 2 பேரும் எனிமீஸ் தானே. அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு காரணம் எனக்கு எனிமியா இருக்கணும்னா ஒரு தகுதி வேணும். இந்த மாதிரி ஒரு சில்லி மேட்டர்ல நீ தோத்து போயிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணேன். அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்றான். லாஸ்ட் வரைக்கும் அப்ப ஒத்துக்கிற ஐடியா இல்ல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடி வாங்கினவன் இன்னும் அந்த ரூம்ல தான் கிடக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாது. நான் வரும்போதே அவன் கீழ தான் கிடந்தான். மேபி ஸ்லிப் ஆயி கீழ விழுந்திருப்பானா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னா நம்ப மாட்டியா? நான் பொய் சொல்லுவேனா? அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசுறான். இப்ப ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் 2 பேரும் தான் இருக்காங்க. ஹீரோ இந்த டைம் மென்னும் உமனும் வேற வேற. அதனால ஒரே ரூம்லலாம் ஸ்டே பண்ணக்கூடாது. அப்படின்னு ஹீரோ உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ற மாதிரி செல்ல தூக்கி காதுல வச்சுட்டு, "டேய் கார் எடுத்துட்டு வா." "என்ன சொல்ற? நீ வேற எங்கேயோ இருக்கியா? சரி ஹோட்டல்ல வேற ஒரு ரூம் புக் பண்ணு. நான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஹோட்டல்ல ஒரு ரூம் கூட இல்லையா? எல்லா ரூமும் புக்டா? அப்ப நான் என்னதான் பண்றது? காரும் இல்ல, ரூமும் இல்லன்னா நான் எங்க ஸ்டே பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாதிரி இவனா தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி ஸ்க்ரீன பார்த்துட்டா. யார் கூடயும் பேசலங்கிறது அவளுக்கும் தெரியும். இவன் ஏன் இப்படி ஓவரா நடிக்கிறான்? அப்படிங்கிற மாரி தான் ஹீரோயினுக்கு இருக்கும். பரவால்ல நைட் இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னதும், சரி வேற வழி இல்ல. அதனால ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற மாரி ஹீரோவும் தூங்குறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். வந்ததும் இப்போ டோர் நாக் பண்ற சத்தம் கேட்குது. போலீஸ் வந்திருக்காங்க. இந்த மாரி ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, ரூம் ஸ்டே பண்றவங்க கிட்ட. ஸோ ஐடி கார்டு கொண்டு போணும். என்கிட்ட ஐடி கார்டு இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நாளைக்கு உன் அசிஸ்டண்ட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்ன ஜாமீன் எடுக்க சொல்லு அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். சரி, சரி கோவப்படாத. எனக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ போறான். உங்க ஐடி கார்டு காமிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டதும், என்ன யாருன்னு தெரியுதா? நான் சென் குரூப்போட சேர்மேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோயின பார்க்கும்போது, இது யாருன்னு தெரியலையா? இவங்க ஜியாங் குரூப்போட சேர்மேன். நாங்க 2 பேரும் நியூ ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். அப்படின்னு 2 பேரும் நைட் கவுன்ல நின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீசர்ஸும் பாவம் தான். எல்லாத்தையும் நம்புன மாரியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி உங்க நியூ ப்ராஜெக்ட்காக எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. டேய்! நியூ ப்ராஜெக்ட்ன்னு இந்த காஸ்டியூம்லயா சொல்லுவ? என்ன ஒரு கேவலமான எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வெளிய போயிட்டு இருக்க ஆஃபீஸர்ஸும் என்ன எல்லா ரூமும் எம்ப்டியா இருக்கு. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தா தான் எல்லாரும் ரூம் புக் பண்ணுவாங்க போல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சலிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் நீ தான் என்னமோ ஹோட்டல்ல எல்லா ரூமும் புக்டுன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அவன விடக்கூடாது. என் அசிஸ்டன்ட் என்ன ஏமாத்திட்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அவன நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் நல்லா நடிடா. எனக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ நாள் தான் சமாளிக்கிறேன்னு பார்க்குறேன். அப்படிங்கிற மாரி மனசுல நினைக்கிறா. காலையில வெக்கேட் பண்ணிட்டு வெளிய வராங்க. அசிஸ்டன்ட் கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின ட்ராப் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். மேடம் உங்கள எங்க ட்ராப் பண்ணணும்? அப்படின்னு கேட்க, என்ன மேடமா? அப்படின்னு ஹீரோயின் முறைக்கிறா. மிஸ் ஜியாங் உங்கள எங்க ட்ராப் பண்ணணும்னு தான் அவன் கேட்டான். நீ நேத்து நைட் நெறைய ட்ரிங்க் பண்ணியிருந்த பாத்தியா? அதனால உன் காதுல தான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். டேய் டேய் ரொம்ப ஓவரா தான் போற அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனச்சுட்டு, நான் கூவின பார்க்க ஹாஸ்பிட்டல் போணும்னு ஹீரோயின் சொல்றா. முழுசா அவனோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால அவன் கூட பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஆல்ரெடி அங்க ஜியா அவன போட்டு திட்டிட்டு இருக்கா. "உனக்கு நல்ல பிளான் போட்டு குடுத்தா இப்படியா பண்ணுவ? அங்க பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்க." அப்படின்ட்டு அவன திட்டிட்டு இருக்கான். அவனும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நைட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அவ பக்கத்துல தான் போனேன். பின்னாடி இருந்து யாரோ என் தலையில அடிச்சுட்டாங்க. "யாருன்னு பார்த்தியா?" அப்படின்னு கேட்டா அவனுக்கும் ஞாபகம் இல்ல. பட் இந்த மேட்டரால ஹீரோயின் என் மேல கோவப்படுவாள்ல.
அப்படிங்கிற மாரி கூயின் கேட்குறான். கண்டிப்பா கோவப்படுவா. அது எப்படி ப்ரொபோசல் நைட் அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் ட்ரக் பண்ணான்னா, கண்டிப்பா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். அப்படிங்கிற மாதிரி அவளும் திட்டுறா. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அவள சாஃப்ட்டா டீல் பண்ண முடியலன்னா, நம்ம ஃபோர்ஸ் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஜியா சொல்றா. மறுபடியும் அதே பிளான யூஸ் பண்ண பார்க்குறீங்களா? அப்படின்ட்டு ஹீரோயினும் கோவமா அங்கருந்து கிளம்புறா. இப்ப ஆஃபீஸ்ல அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் வந்து, "மிஸ்டர் ஜியா உங்க கூட கான்ட்ராக்ட் பத்தி பேசுறதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க." அப்படின்னதும் அந்த பெர்வெர்ட் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து ஜியாவும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுது. அவளோட பிளான் அங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறாளா? சரி என்ன பண்றான்னு நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயினும் கிளம்பி போறா. அந்த மேன் ஹீரோயின்ட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஃபியூச்சர்ல நிறைய கோஆப்பரேஷன்லாம் பண்ணுவோம். அதனால நமக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆனா தானே நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மீட்டிங்க இங்க வைக்கிறதுக்கு பதிலா ஹோட்டல்ல வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா ஜியாவும் பேசுறதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான். நான் மட்டும் உன்னோட பிளேஸ்ல இருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசுறா. நீங்க மட்டும் நான் சொல்றத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ல கூட எக்ஸ்ட்ரா 2% கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இந்த கோஆப்பரேஷன் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு வந்தது நீ. அதனால இப்ப அத பத்தி பேசுவோமா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. சரி, சரி பேசலாம் அப்படின்னதும், இப்போ ஜியா சும்மா இல்லாம, சரி நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்த பிசினஸ் ஸ்டாக் பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ டீ எடுக்க போறா. இப்ப எடுத்துட்டு வந்து குடுத்தது எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயும் நம்ம டீ குடிச்சாச்சு, சிரிச்சாச்சு. இனி பிசினஸ பத்தி பேசுவோமா? அப்படின்னு கான்ட்ராக்ட்ல உள்ள டெர்ம்ஸ் பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜியாக்கு தான் ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. அவ ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, "ஜியா கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொண்டு வா" அப்படின்னு கேட்கும்போது, அவள பார்த்தா வேற மாதிரி இருக்கா. "மிஸ் ஜியாக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அது எனக்கு எப்படி தெரியும்? நான் போய் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டு கொண்டு வரேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறா. அந்த முட்டை மண்டையே ஒரு பெர்வெர்ட் மேன். இப்போ ஜியா கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு கேட்க, அவளும் எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது மிஸ்டர். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன பிடிச்சு இழுக்கிறா. ஹீரோயின் டீல அவ ட்ரக் ஆட் பண்றத பார்த்துட்டு 2 கப்பையுமே மாத்தி வச்சிருந்திருப்பா. அதனால தான் ஜியா இப்ப இந்த நிலைமையில இருக்கா. வெளிய வந்த ஹீரோயினும் போலீஸ்க்கு கால் பண்றா. இங்க வந்து ஒரு பர்சன் என்னோட எம்ப்ளாயியே ஹராஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் அவ கம்ப்ளைண்ட் பண்றா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கூயினை பார்த்தா அவனும் என் ஆள் போன பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருந்திருக்கும். இந்நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அத ஃபோட்டோ எடுத்து நானும் அவள பிளாக்மெயில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். ஸோ அவன் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி, "நீ இப்போ ஹீரோயினோட கம்பெனிக்கு போ. அங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல என்ன நடந்தாலும் சரி, அத அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ மாஸ்க் போட்ட பர்சனும் ஹீரோயினோட கம்பெனிக்குள்ள வரான். அங்க வந்து அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்குறான். திரும்பி பார்த்தா இங்க ஹீரோயின் நிக்கிறா. "இங்க என்ன பண்ற? நீ என் கம்பெனியோட எம்ப்ளாயியே கிடையாது. இங்க எதுக்கு வந்த? நீ ஃபோட்டோ எடுத்தியா? அந்த மொபைல் என்கிட்ட குடு" அப்படின்னு கேட்க, அவனும் இது ஒர்க் மொபைல் என்னால தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். "உன்னை அனுப்புனது கூகுள் தானே. இன்னும் கொஞ்ச நேரத்திலே போலீஸ் வந்துரும். நீ இப்போ மொபைல் தரலன்னா உன்னையே அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்ட, அவனும் மொபைலை தந்துட்டு ஓடிடுறான். இந்த டைம் கூகுள்கிட்ட இருந்து கால் வருது. "என்ன ஃபோட்டோ எடுத்துட்டியா? அனுப்பி விடு" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தானா? அதே ஃபோட்டோவ வச்சு நானும் ப்ளே பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுட்டு, இப்ப அங்க ஜியா ஃபோட்டோ எடுத்திருந்திருப்பான்ல, அதுல அவளோட ஃபேஸ் மட்டும் தெரியாத மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுறான். அத பார்த்துட்டு குயினுக்கும் இது சூப்பரா இருக்கு. இத வச்சு அவள பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இப்போ உள்ள இருந்து அந்த மொட்டை மண்டையும் பிரைட் ஸ்மைலோட வெளியே வரான். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீங்க பர்சனலா வரல, அதனால இந்த 2% ப்ராஃபிட் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. இங்க இருந்து ஜியா ஓடி வந்து அவன் கூட சண்டை போடுறா. எப்படி நீ டச் பண்ணலாம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். அதுக்கு பலார்னு ஒண்ணு விழுது. நீ தான் என்கிட்ட வந்தது அப்படின்னு அவன் கத்துறான். ஹீரோயினும் அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் ஃபைனலி சொல்றேன். நீ என் கூட வந்தன்னா இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவோம். இல்லன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் டீல் பேசுறான். ஹீரோயின் அப்படி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்றும் அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிக்கிறா. அதுக்குள்ள போலீஸும் வந்துட்டாங்க. யார் கால் பண்ணது? கம்பெனி எம்ப்ளாயி ஹராஸ் பண்றாங்கன்ட்டு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த மொட்டை மண்டையை காமிச்சதும் நான் எதுவும் பண்ணல, அவதான் என்கிட்ட வந்தா, அவதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கிற மாதிரி அவன் சொல்றான். இல்ல இல்ல அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணான். நான் வேணா இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நான் உண்மையை சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்றா. நீங்க வேணா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. நான் ஏதோ அவளை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு அந்த மொட்டை மண்டை சொன்னா, சாரி அந்த ரூம்ல கேமரா கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
ஸோ அந்த மொட்டை மண்டைய இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் அத பார்த்து சந்தோஷப்படுறத ஜியா பார்க்குறா. "இதெல்லாம் நீ தான் பண்ணியா? நீ தானே மாட்டி விட்டது" அப்படின்னு அவள பார்த்து கேட்டா, "நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு அவ சிரிச்சுட்டு போறா. அடுத்து கோவமா கூலின பார்க்க வரா. அவன் ஆனா ஹாப்பியா இருக்கான். "நீ போன பிளான் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல" அப்படிங்கிற மாரி சொல்றா. "பரவால்ல, ஒன் சைட் போனாலும் இன்னொரு சைடு இருக்கட்டுமேன்னு நான் ஒண்ணு பண்ணேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஹீரோயினோட ஃபோட்டோ கிடைச்சிருச்சு" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். இத பார்த்த பிறகு தான் அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. "அப்ப நம்ம பிளான் சக்சஸ் ஆக போதா? நம்ம இத வச்சு அவள பிளாக்மெயில் பண்ணலாம் தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. அவ நம்மகிட்ட உண்மைய சொல்லனா, இந்த வீடியோவ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு பயம் காட்டுவோம். அப்புறம் அவ சொல்லி தானே ஆகணும்" அப்படிங்கிற மாரி கூலின்னு சொல்றான். "சரி, நீ எதுக்கு அப்செட்டா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, கூலினுக்கு கிளீனா இருக்கிற பொண்ணுங்கள தான் பிடிக்கும். அதனால நான் இப்போ சொன்னேன்னா, இவன்கிட்ட இருந்து தான் எனக்கு காசு வருது. அதுவும் போயிரும் அப்படின்ட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன இஷ்யூ தான் ஆஃபீஸ்ல. வேற ஒண்ணும் பெருசா இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த டைம் அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த மொட்டை மண்டைக்கு 10 இயர்ஸ் பிரிசன் டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹாப்பி. அப்புறம் மிஸ்டர் சென்னோட அசிஸ்டன்ட் என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. மிஸ்டர் சென் தான் இதுக்கு பேக்ல இருந்து ஒர்க் பண்ணி அவனுக்கு 10 இயர்ஸ் தான் அதிகபட்ச தண்டனை குடுக்க வச்சதாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றா. ஆனா அவங்க தான் உங்களுக்கு எனிமி ஆச்சே, எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சந்தேகமா கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அது இருக்கட்டும். உனக்கும் மிஸ்டர் சென்னோட அசிஸ்டன்ட்க்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அவ எப்படி உன்கிட்ட இதெல்லாம் சொன்னா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப அங்க கூலின் வரான். "என்ன 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு அவன் அங்க வரான். "என்ன அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா?" அப்படின்னு அவன பார்த்து ஹீரோயின் கேக்குறா. "என்ன மேடம், நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறா. "ஆமா, உன்னைய வேற வழியா கண்டுபிடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? என்ன அன்னைக்கு ஆள் வச்சு அடிச்சது நீதானா?" அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? சரி, நீ ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி நானும் உன்கிட்ட நீ டைரக்டாவே டீல் பண்றேன். உன்னோட ஜியாங் குரூப்போட ஹிடன் அசெட் எங்க இருக்குன்னு சொல்லு. அதை நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா நானும் உன்னோட மானத்தை பப்ளிக்ல வாங்க மாட்டேன். இல்லைன்னா நீ ஒரு மேன் கூட க்ளோஸ் இருந்தல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல போட்டுருவேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இந்த அசிஸ்டன்ட்க்கு அதை பத்தி தெரியல. "என்ன ஹிடன் அசெட் அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணாங்க. ஈவன் அது எங்க இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது. சோ நீங்க அதுக்கு தான் பிளான் போட்டு வந்தீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. "எங்க முன்னாடி ஆக்ட் பண்ணாத. நீ அத கண்டிப்பா என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா உங்க அஃபேர் வீடியோஸ் எல்லாமே நாங்க ஆன்லைன்ல விட்டுருவோம். அப்புறம் உங்க ஜியாங் ஃபேமிலி என்ன ஆகும்னு நீயே திங்க் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாதிரி அவளும் மிரட்டுறா. ஹீரோயின் "போட்டுன்னா போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்றா. "அப்போ நீ போட்டாதான் வலிக்குருவியா?" அப்படிங்கிற மாதிரி ஜியா கேட்டுட்டு இருக்கா. இந்த டைம் கூயனும், "அதுல எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு பாத்துக்கோ. அதனால நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காத" அப்படின்னதும், "சோ அப்ப நீ அந்த போட்டோ நல்லா பாத்திருக்க அப்படிதானே? அதுல என்ன டீட்டெயிலிங்லாம் பார்த்தா கொஞ்சம் சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னோட லெஃப்ட் செஸ்ட்ல 3 மச்சம் இருந்தது" அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்டதுமே ஜியாக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ அது எனக்கு தானே அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுறா. "இவ்ளோ டீட்டெயிலா பார்த்தனே, அது யாரோடதுன்னு கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டு சிரிக்கிறா. "நீ டாபிக்க மாத்த பார்க்காத. ஏதோ இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவ. லாஸ்ட்ல பார்த்தா அந்த மொட்டை மண்டை கூட தான் ஒண்ணா இருந்தேன்" அப்படின்லாம் சொல்ல சொல்ல இங்க ஜியாக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த மொட்டை மண்டை கூட இருந்தது அவதான். சோ போட்டோஸ் அவளோடதா அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த மேட்டர் இப்படியே விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி அவ பேச ஆரம்பிக்கிறா. "நீ ஏன் பயப்படுற? நான் இதை டீல் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி கூலின்னு சொல்றான். அவ பயப்படதானே செய்வா. "எனக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல நடந்ததுதான் எல்லாருக்குமே தெரியுமே" அப்படின்னு சொல்றா. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கூலின்னு கேட்க வரான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஜியா தடுத்துக்கிட்டு இருக்கா. "என்ன, உண்மை தெரிஞ்சா உன்னை விட்டு அவன் போயிருவான்னு நினைக்க அப்படிதானே? அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்தது உன் ஆளா அந்த மொட்டை மண்டையன் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இல்ல, அவ பொய் சொல்றா. அவ சொல்றத நம்பாத" அப்படின்னு ஜியா சொல்றா. "கம்பெனில எல்லாருக்குமே தெரியும். நீ யார்கிட்ட வேணா கேட்டு பாரு. அன்னைக்கு நடந்தது இங்க எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "நீ யார்ட்டையும் கேட்க கூடாது. இந்த கம்பெனில எல்லாருமே ஹீரோனோட ஆட்கள். அவ சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றத நம்பாத" அப்படின்னு இவள் தடுத்துக்கிட்டு இருக்கா. "இவள் நீ ஆளை பத்தி தப்பா பேசாத. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ அந்த ஹிடன் அசட்டை எனக்கு தந்துட்டு என் முன்னாடி நீல் டவுன் போட்டு சாரி கேளு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்ப நக்கலா சிரிக்கிறா. "எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டா, "நான் ஒரு டைம் நினைச்சு பார்த்திருக்கேன். என்கிட்ட டைரக்டரா ஒர்க் பண்ற பொண்ணு ஜியா, அவ இவ்ளோ மணி ஸ்பெண்ட் பண்றா, எவ்வளவு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்குறா அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதே டைம் மந்த்லி மந்த்லி நான் உனக்கு பாக்கெட் மணி கொடுப்பேன். ஒரு நாள் அது உனக்கு பத்தினது கிடையாது. அவ்வளோ காசையும் கொண்டு போய் நீ அவளுக்கு தான் கொடுத்துருக்க. ஆனா உன்னை டச் பண்ண விட்டதே கிடையாதா? நீ அந்த காசை வச்சு என்ஜாய் பண்ணியிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன்டா. இப்படி காசை கொடுத்து ஏமாந்து வந்து நிக்கியே" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல,
நீ என்ன சொல்ற? உன்னை மாதிரி அவ கிடையாது. நானும் அவளும் நெறைய நாள் ஒண்ணா இருந்திருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் எப்படி அந்த ஃபோட்டோல உள்ளது அவ தான். அந்த மச்சான் அவ பாடியில உள்ளதுதாங்கிறது உனக்கு எப்படி தெரியாம போச்சு? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அப்போ நம்ப மாட்றான். நான் இப்பதான் அந்த பெர்சன்ட்ட ஃபுல் ஃபோட்டோவையும் கேட்கிறேன். அப்பதான் நீ ஒத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சனுக்கு மெசேஜ் பண்றான். ஹீரோயின் கிட்ட தானே இந்த மொபைலே இருக்கும். ஸோ அங்கதான் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஜியாக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. நம்ம ஏன் இந்த மேட்டர இப்படியே விடக்கூடாது? எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. நம்ம கிளம்பலாமா? அப்படிங்கிற மாதிரி அவன கூப்பிட்டுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. நான் அவனுக்கு காசு குடுக்கல. அதனால தான் அவன் ஃபோட்டோ அனுப்பாம வச்சிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு காசும் சென்ட் பண்றான். பாரு நான் உனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பு. அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டும் போடுறான். இப்போ ஹீரோயின் மொபைல போய் எடுக்கிறா. எடுத்துட்டு அதே வாய்ஸ் நோட்ட ப்ளே பண்ணி காமிக்கிறா. மொபைல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஐயோ! நான் காசு வேற அனுப்பிட்டேனே! அப்படின்னு அவனுக்கு கவலையா இருக்கு. இப்போ ஹீரோயின் அதுல உள்ள ஃபோட்டோஸ காமிக்கிறா. இப்போ ஜியா கடி விழுது. நீ என் முன்னாடி என்னமா ஆக்ட் பண்ண? என்னோட காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு என்ன ஸ்டூபிட்ன்னு சொல்றது மட்டும் இல்லாம, இப்ப இந்த வேலைய வேற பார்த்து வச்சிருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவளும் நீ என்கிட்ட காசு ஸ்பெண்ட் பண்ணனா அந்த காசு எங்கிருந்து வந்துச்சு? அதுவே இன்னொரு பொண்ண ஏமாத்தி வாங்குனது தானே. அத நான் செலவு பண்றதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்ப அவன்கிட்ட பிளாக்மெயிலுக்குன்னு வச்சிருந்ததும் இல்லாம போயிடுச்சு. சோ எப்படி ஹீரோயின்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்குறது அப்படின்னு தெரியாம உடஞ்ச கிளாஸ் எடுத்து வச்சுட்டு நான் உன் மூஞ்சில கோடு போட்டுருவேன். உங்க ஜியாங் அசட் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட தந்துரு. இல்லைன்னா உன் மூஞ்சில கோடு போட்டுருவேன். அப்படிங்கிற மாதிரி அவளை மிரட்டிட்டு இருக்கான். எங்க ஜியாவும் இவன் ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்ட்டு பின்னாடி வெளியே எஸ்கேப் ஆயிட்டா. நீ பண்ணது இல்லீகல். என்ன ட்ரக் பண்ணிருக்க. என்னோட மேன் கூட வச்சு போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்க. எல்லாமே தப்பு. இப்ப நீ பண்றது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்ப அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து மேடம் நீங்க எஸ்கேப் ஆயிருங்க இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூயினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. ஆனா கூயின் அவளே பிடிச்சு வச்சுட்டு இவ உன்னோட டாக் தானே, நீ உண்மையை சொல்லனா இவளோட உயிர் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோன்னு இந்த டைம் எனக்கு உண்மையாவே அது எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான். உன்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணு நீ தான். அப்போ உன்கிட்ட இதெல்லாம் கொடுக்காம என்கிட்டயே கொடுத்து வைப்பாரு. உண்மையை சொல்லு எங்க இருக்குன்னு திரும்ப திரும்ப கேக்குறான். ஹீரோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. இங்க அசிஸ்டண்டும் ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா. சோ அதுக்காக அவளுக்கு அடிதான் கிடைக்குது. சரி உனக்கு தெரியாதுன்னு சொல்றல, அப்ப நான் என் மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டேன். நீ உன் ட்ரெஸ் என் முன்னாடி கழட்டு. உனக்கு தான் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு இப்ப அசிஸ்டண்டோட கழுத்துல அந்த கிளாஸை வச்சு ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரின்னு கழட்ட போறா. எனக்கு ஜிப்பர் ஸ்டக் ஆயிடுச்சு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, அவனும் இதுக்குள்ள நல்லா இருக்கு, லேயர் லேயரா கலத்துறது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். ஹீரோயின் பக்கத்துல வந்ததுமே அவனை அட்டாக் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் கூட எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. என்ன 2 பேரும் தப்பிக்கலான்னு பாத்தீங்களா அப்படின்னு இப்ப 2 பேரோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறான். நீ ஆல்ரெடி ஒரு டைம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. இப்போ உனக்கு அசட்டை பத்தி தெரியாதுன்னு சொல்ற. அதுக்கு பதிலா உன் கூட இருந்தாலும் அது எனக்கு லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினே இருந்துட்டு உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறா. அவன் ஆன்சர் பண்ணாம இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான். ஹீரோ இப்ப பேட்டோட வந்து அவன் மண்டையிலே ஓர் போடு. அதோட அவன் ஃபிளாட் ஆயிட்டான். பின்னாடி வந்து பாடி கார்ட்ஸ் என்ன பண்ணட்டும்னு கேட்க அவனை திரும்பவும் போட்டு அடிக்க சொல்றான். அவன் உடம்புல இத்தனோடு உயிர் இருந்தா மட்டும் போதும், அவனை போட்டு பொழந்துடுங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோயினும் ரொம்பவே பயந்து போய் இருந்திருப்பா. ஹீரோ பார்த்த பிறகுதான் இப்ப அவனை ஹக் பண்ணி அழுறா. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோவும் தள்ளி நில்லு, நான் உன்னை ரைவலா நினைச்சிருந்தேன். ஆனா நீ என்ன இதுக்கே அழுதுட்ட அப்படிங்கிற மாதிரி அவளை பூஸ்டப் பண்றதுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் ஷோ மாதிரி 2 அசிஸ்டன்ட் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னமா நீ இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இப்ப அசிஸ்டண்ட பார்த்து நீ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அவனை பார்த்து கேக்குறா. என்னது அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து முறைக்க, ஐயோ மேடம் நீங்களும் எங்க பாஸும் அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆ எனக்கும் உங்க பாஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாங்க 2 பேரும் எனிமீஸ் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க எனிமி இல்ல, அதனால நான் அவரோட ஒர்க்கர், உங்களை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோ ஏதோ சொல்லி தப்பிச்சிட்ட, இல்லைன்னா உன் கதையை இன்னைக்கு முடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சு பாக்குறான். நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. இங்க ஜியா தனியா போயிருப்பாள்ல, அவளுக்கு ஹீரோயின் மேலேயும் இப்ப கூயின் மேலேயும் செம கோவம். என்கிட்ட மட்டும் பவர் வரட்டும், அப்புறம் உங்க 2 பேர் மேலேயும் நான் ரிவெஞ்ச் கண்டிப்பா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்துல இருந்து போயிட்டு இருப்பா. அந்த டைம் அவளை கிட்னாப் பண்றாங்க. கார் டிக்கில தூக்கி போடும்போது என்ன எங்க கூட்டு போறீங்க நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது, நீ வெயிட் பண்ணு எங்க பாஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியே லாக் பண்ணியாச்சு. அங்கே போய் ஹீரோ தான் வரான். என்ன பிரதர் எல்லாம் ரெடி அப்படின்னா,
நீ கேட்டாலே டிக்கில ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ இப்ப போகும்போது அசிஸ்டண்ட பார்த்து முறைச்சுக்கிட்டே போறான். என்னடா நீ மறுபடியும் ஹீரோ கோவப்படுத்திட்டியா அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ணேன்? அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லயே என்ன ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ பிளைண்ட் ஃபோல்ட காத்துனது ஹீரோவ பார்க்கறா. மிஸ்டர் செந்தான இழுத்துட்டு வந்தீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் உங்களுக்கு ஹீரோயின அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவளே வாய் தொறந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அந்த ஜியாங் கம்பெனிய பத்தி நிறைய மேட்டர் தெரியும். உங்களுக்கு நான் அது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்புறம் அந்த ஜியாங் கம்பெனிக்கு ஹிடன் அசட்டும் இருக்கு. அந்த அசட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் செங்மின் கூலுன்னு அனுப்பியிருந்தான். அப்படின்னு ஹீரோ ஒண்ணு கேட்கறதுக்குள்ள இவன் எல்லாத்தையுமே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் நான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அந்த ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏன் உங்களுக்கு தேவைப்படாது? என்னால முடியும் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த அசெட் என்கிட்ட தான் இருக்கு. செகண்ட் ரீசன் ஹீரோயினோட அப்பா தான் என்னோட ஃபோஸ்டர் ஃபாதர். அப்புறம் நான் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல இவளுக்கு தலையே சுத்திடுது. இப்படி ஒரு பெரிய ஷாக்கை ஹீரோ கொடுப்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. நீ எப்பவுமே ஹீரோயினை ஹர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பல்ல, அதான் உன்னை டீல் பண்றதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி இப்போ நீ சொல்லு, எப்படி சாகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா அவளும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. நீ எவ்வளவு கத்துனாலும் வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்கோம். இங்க வந்து உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா ஹீரோயின்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டேன். உங்களுக்காக நான் சர்வ் பண்றேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படிலாம் கெஞ்சுறா. சாரி, நான் இப்போ உன்னை கொல்ல போறதில்ல. பட் இங்க நிறைய பைரேட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறான். நெக்ஸ்ட் டே நியூஸ் வருது. ஒரு கப்பலை பைரேட்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து ஒரு பொண்ணையும் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் ஹீரோ கிடைக்குது. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ பேசுறான். நேத்து நம்ம ஹீரோனோட ஆபீஸ் போனதுக்கான காரணம் அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறது. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ண போறோம்னு சொல்ல போனோம். ஆனா அங்க அப்படிலாம் இன்சிடென்ட் நடக்க போய் எதுவுமே சொல்ல முடியாம போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இன்னும் ஹீரோயின்ட்டு இந்த நியூஸ பத்தி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அவங்களுக்கு இன்னொரு நியூஸ் கிடைக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த கூயுனை காணோம்னு. கூயுனை இங்க சென்மின் கூட ஆட்கள் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவன்கிட்ட சொன்ன விளையாம பண்ணானா? இல்ல இல்ல, அதுக்காக தான் இப்ப இழுத்துட்டு வந்திருக்காங்க. அவனும் ஆளை பார்த்ததுமே சரண்டர் ஆயிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க, இந்த டைம் பர்ஃபெக்டா எல்லாமே போச்சு. லாஸ்ட் மினிட்ல என்ன யார் தலையில அடிச்சான்னு தான் தெரியல. அதனாலதான் பிளான் சொதப்பிடுச்சு. எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்களே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். உனக்கு இன்னொரு சான்ஸ் வேணுமா? சரி, நான் குடுக்கறதாவே வச்சுக்கோ. ஹீரோயின் உனக்கு இன்னொரு சான்ஸ் குடுப்பாளா அப்படின்னு கேட்டா, இந்த டைம் அவனும் என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. பட் அதுக்கு உங்க கோஆபரேஷன் கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் உன் கூட கோஆபரேட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அங்கிளும் கோவப்படுறாரு. கொஞ்சம் என்னோட பிளானை கேளுங்க. ஆல்ரெடி அந்த லேண்ட் ப்ராஜெக்ட்ல ஹீரோ அந்த லேண்டை வாங்கிட்டான். ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்டர் வந்து கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஹீரோனோட கம்பெனில. ஸோ இப்போ இந்த நியூஸ் தெரிய வரும்போது ஸோ இந்த டைம் மார்க்கெட்ல ஷேர் வேல்யூ அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டேய் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கோவப்படுறாரு. எனக்கு புரியுது, உங்களோட ஷேரும் அடி வாங்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் இப்பவுமே வித்துருங்க. ஸோ மார்க்கெட்ல அந்த நியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷேர் வேல்யூ ரொம்ப அடிமட்டத்துக்கு போகும். அந்த டைம் மொத்த ஷேர்ஸையும் நீங்க வாங்கிக்கோங்க. ஹீரோயின் உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கணும்னு நினைச்சாலும் அதோட வேல்யூ மல்டிப்ளை ஆயிருக்கும். ஸோ அவ உங்ககிட்ட இருந்து கம்பெனியை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். சரி, இந்த பிளான் கூட ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இப்ப அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கம்பெனியில உள்ள மொத்த ஷேர்ஸையும் விற்க சொல்றான். சார், மொத்த ஷேரையுமா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக்காகி கேட்கிறா. ஆமா, எல்லாத்தையும் தான். இதுல ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். அப்புறம் நான் ஜியாங் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் பதவியில இருக்கேன்ல, அந்த போஸ்டிங்கை வச்சு எந்த பேங்க்ல எல்லாம் எனக்கு லோன் தர ரெடியா இருக்காங்களோ அவ்வளோ லோனே வாங்கு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சார், நீங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வித்த பிறகு நீங்க வைஸ் பிரசிடென்டா இருக்க மாட்டீங்க. இத பேங்க்ல கண்டுபிடிச்சாங்கன்னா உங்க மேல ஃப்ராட் கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நான் சொன்னதை மட்டும் செய். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியது அவசியம் தான் அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்றான். ஏன்னா அமௌண்ட் இருந்தா தானே திரும்ப மொத்தமா பல்க் குவான்டிட்டில ஷேரை வாங்க முடியும் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். எங்க ஹீரோயின் ஹீரோக்கு பதிலாக அந்த பொம்மையை தான் குத்திக்கிட்டு இருக்கா. நீங்க இந்த மாதிரி குத்திக்கிட்டு இருந்தா எதுவுமே ஆக போறது இல்ல. ஆல்ரெடி லேண்ட் ஹீரோட கையில போயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றதா இருக்கும்? டெட்லைன் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றா. சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஹீரோ மீட் பண்ணோம் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. நம்மளால அந்த ப்ராஜெக்ட மிஸ்டர் சென் கிட்ட இருந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. எனக்கு மத்தவங்கள பத்தி வேணா தெரியாம இருக்கலாம். பட் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா.
இந்த டைம் அங்க கூயுனும் அங்கிளும் வராங்க. அதான் சென்மிங். சென்மிங் ஹீரோயினோட அங்கிள். ஸோ இப்ப அங்க வந்ததும், "அங்கிள் இவன் கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அப்ப அங்கிளோட மண்டைக்கு மேல பார்த்தா -10 போட்டிருக்கு. அட பாவி! அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்படின்னு நினைச்சுட்டு, "அங்கிள் அப்போ நீங்க தான் இவன் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணதா?" அப்படின்னு கேட்க, அவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். "சரி நீ இப்ப எங்க கோவமா கிளம்பிட்ட? என்ன மிஸ்டர் சென்ன பார்த்து சண்டை போட போறியா?" அப்படிங்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் பேசுறான். "அப்புறம் உன்கிட்ட முக்கியமான நியூஸ் சொல்ல தான் வந்தோம். என்னன்னா, அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் ஹீரோக்கு போயிட்டு, உனக்கு அது கிடைக்கலங்கிற நியூஸ நாங்க ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்." அப்படின்னு கூயின்னு சொல்றான். "இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு தான் பண்றீங்களா? இதனால உங்களுக்கும் பெரிய லாஸ் இருக்கும். நீங்க தான் ஜியாங் கம்பெனில எனக்கு அடுத்த பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பட் என்னைய அப்படி கிடையாது. ஏன்னா நான் இப்பதான் என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு இந்த லாஸால எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு அங்கிள் கை விரிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் ஜியாங் ஃபேமிலி பின்னாடி இருந்து ஹார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்களும் இந்த கம்பெனில ஒருத்தர் தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அதுக்கு காரணம் உங்க அப்பா காலகட்டத்துல இருந்தே எனக்கு இது பிடிக்கல. உங்க அப்பா என்ன ஓவர் ஷேடோ பண்ணிட்டு முன்னாடி இருந்தாரு. அதே மாதிரிதான் இப்பவும் நடக்குது. லாஸ்ட் வரைக்கும் நான் உங்க பின்னாடியே நிக்கணுமா? அதுக்காக தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி உங்க பல்கா நிறைய ஷேர்ஸ மார்க்கெட்ல வித்ததுனால கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி அடி வாங்கியிருக்கும். இப்ப வேற ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸா வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்த லேண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதோட அப்டேட் இன்னும் குடுக்கவே இல்லையே! அப்படின்ட்டு அங்க ஒரு மேன் வந்து இப்போ கொஸ்டின் பண்றான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்குள்ள இங்க இருந்து கூயும், உங்களுக்கு என்ன நியூஸ் தெரியாதா? அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சென் கம்பெனிக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் கான்ட்ராக்ட் படி இன்னும் அந்த டைம் வரல. அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அது எப்படி நீங்க அந்த ப்ராஜெக்ட்ட வாங்க போறேன்னு சொல்லி தான் என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்க. இதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டே நடக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த டைம் கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணீங்கன்னா, அதுக்கு நீங்க பெனால்ட்டியும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின மிரட்டி பார்க்குறான். ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்து வாங்குன இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட வச்சு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்க ப்ராஜெக்ட்க்கு. ஸோ அத டக்குனு ரீஃபண்ட் பண்ணவும் முடியாது. அதனால ஹீரோயின் தன்னோட ஓன் மணிய வச்சு இந்த பெர்சனுக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்றா. அப்புறம் இந்த கான்ட்ராக்ட்டையும் கிழிச்சு போட்டுருவாங்க. ஸோ இதோட இவனோட செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிடுறாங்க. இப்போ நீங்களும் கிளம்புறீங்களா அப்படின்னு அவங்க 2 பேரையும் பார்த்தா, நீ ஒரு பார்ட்னருக்கு தான் செட்டில்மெண்ட் குடுத்துருக்க. மொத்தம் 4 பார்ட்னர். இன்னும் 3 பேர் வர வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு இப்ப அவங்க 3 பேரையும் கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இப்ப அவங்க 3 பேர் வந்து நின்னுட்டு, நீங்க ஆல்ரெடி அவருக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒருவேளை நீங்க தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, மத்தவங்க தப்பா நினைக்கவும் சான்ஸ் இருக்குல்ல. மேபி நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அமௌண்ட்ட ஆட்டைய போட்டீங்கன்னு நினைப்பாங்க. அதனால எங்களுக்கும் சேர்த்தே செட்டில்மெண்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் கையில இப்ப அவ்வளவு காசு இருக்காது. ஸோ கம்பெனி ஃபண்டையும் சேர்த்து கேட்கும்போது 85 மில்லியன் இருக்கிறதா சொல்றா. இந்த அமௌண்ட்ட வச்சு இவங்க 3 பேருக்கு ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் டிசைட் பண்றா. பட் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்குமா? எல்லா ஃபண்டையும் குடுத்துட்டோம்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. நான் சொன்னது செய். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த கான்ட்ராக்ட்ட இப்ப கிழிச்சு போட்ட பிறகு ப்ராஜெக்ட் நடக்கிற டைம்ல உங்க யாருக்கும் அதுல எந்த பங்கும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதான் ப்ராஜெக்ட்டே போயிட்டேம்மா. நீ என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ரீஃபண்ட் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. சரி இப்பவாது போறீங்களா? அப்படின்னு இந்த 2 மூஞ்சியும் பார்த்தா, வெயிட் வெயிட் இனிதான் மெயின் ஷோவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா செட் பண்ணியா? என்ன காசு குடுத்து கூட்டு வந்தியா? அப்படின்னு கேட்டா, ஆமா நாளைக்கே உன் கம்பெனி மூழ்க போகுது. அத பத்தி மக்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் செக்யூரிட்டிய கூப்பிட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வெளிய அனுப்ப சொல்றா. அங்கிளும் உன்கிட்ட இப்போ ஒத்த பைசா இல்ல. எல்லா அமௌண்ட்டையும் வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், ரீஃபண்ட் பண்ணிட்டேன். கம்பெனியோட ஷேர் வேல்யூ எல்லாமே மொத்தமா அடி வாங்கிருச்சு. நீ எப்படி கம்பெனி ரன் பண்ணுவ கையில ஒத்த பைசா இல்லாம? நீ உங்க அப்பாவோட ஸ்பிளிட் ஆஃப் அசெட் எங்க இருக்குன்னு சொன்னனா, நான் இந்த கம்பெனிய ரன் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாங்க. ஏன் நான் அத சொன்னா, அதையும் நீங்க உள்ங்கிக்கலான்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சா கூட நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த மாதிரி நீ ஸ்டப்பனா இருந்தனா, லாஸ்ட்டா உன் கையில தான் உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஜியாங் குரூப் உடைய போகுது. அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு. பட் எனக்கு என்னமோ இது ஆப்போசிட்டா தான் தோணுது. என் கம்பெனிய பேக் ஸ்டாப் பண்ணவங்க தான் இந்த இன்சிடென்ட்டால அழிய போறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு 2 பேருக்கும் சிரிப்பு தான் வருது. நீ பார்க்க காமா இருக்க. பட் பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்க அப்படின்னு கோவிந்த் சொல்றான். நீ என்னோட நீஸ்ங்கிறதுனால நான் உனக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறேன். உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட வித்துரு. எப்படியும் உன்னால இந்த கம்பெனி ரன் பண்ண முடியாது. பிகாஸ் உன்கிட்ட எந்த ஃபண்டுமே இல்ல. இப்போ உன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இல்ல. அதனால பெட்டர் என்கிட்ட விட்டுரு. இதனால உன் ஜியாங் கம்பெனி அழியாமையாவது இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என் ஷேருக்காக பண்றியா? அதுவும் மார்க்கெட் வேல்யூவை விட ரொம்ப கீழே கேட்குறாங்க. ஹீரோயின் அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் நான் சென்னுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாரு எனக்கு எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவன் தான் கார்னருக்கு ஃபோர்ஸ் பண்ணது. ஸோ நான் அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு.
நானும் அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தானே உன்னைய மாதிரி ஒரு பேட் பெர்சன்லாம் கம்பெனில இருந்திருக்காங்க தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஸோ நீயும் ஹீரோவ பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறியா? அப்ப நானே கால் பண்ணி இங்க கூப்பிடவா? அப்படின்னு கூவின் கால் பண்றான். இங்க ஹீரோ நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் போயிருப்பாங்களா வெளிய. டோர லாக் பண்ணிட்டாங்க. ஜியாங் குரூப்ல யாருமே இன்டர்வியூ குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜியாங் குரூப்ல ஏதோ பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அது பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட்டர்ஸ் லைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோயின பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்திருக்கான். இது என்னோட தப்பு தான். நான் ஃபர்ஸ்ட்டே இந்த நியூஸ இஷ்யூ பண்ணியிருக்கணும். நாங்க 2 பேரும் கோஆப்பரேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ண போறோம்ன்னு. இப்ப அவ எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா? ரொம்பவே லோன்லியா இருப்பாள்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பா. அப்படிங்கிற மாதிரிலாம் எங்க ஹீரோவுக்கு வருத்தமா இருக்கு. நான் அவகிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா, அவ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பா. அப்படிங்கிற மாதிரி இவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் கூயின் கால் பண்ணி, "ஜியாங் குரூப் பேங்க்ரப்ட் ஆக போகுது. ஸோ நீங்க ஹீரோயின மீட் பண்ண வரீங்களா?" அப்படிங்கிற மாரி அவன் கூப்பிடுறான். "நீயும் அங்க தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, இங்க தான் நானும், சென்னும் இங்க எல்லாருமே இருக்கோம். உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம். உங்களால தான் ஹீரோயின அழிக்கிறது எங்களுக்கு பாசிபிள் ஆச்சு." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். "ஸோ 2 பேரும் அங்க தான் இருக்கீங்களா? அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நானும் உங்கள மீட் பண்றதுக்கு ஆசையா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறான். இங்க ஹீரோயின்ட்ட மறுபடியும் உன்னோட ஷேர்ஸ குடுத்துரு அப்படிங்கிற மாதிரி குயின் சொல்றான். பட் அங்கிள் வெயிட் பண்ணலாம். நாளைக்கு இத விட ஷேரோட வேல்யூ அடி வாங்கும்ல. அப்ப இத விட கம்மியான காசுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. சோ இதுதான் உங்களோட பிளானா? ஷேர நல்ல விலைக்கு வித்துட்டு, அப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி, ஷேரோட வேல்யூ குறைஞ்ச பிறகு மொத்தமா பல்க்கா வாங்கலாம்னு இருக்கீங்களா? இதான் உங்களோட பிளானா? அப்படின்னு ஹீரோயினும் அத கெஸ் பண்ணிட்டா. ஆமா, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன விட நீ ஷேர்ஸ் அதிகமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க. இனி இந்த மார்க்கெட்ல ஷேர்ஸ் அடி வாங்கும்போது, நான் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணி, உன்ன விட அதிகமான ஷேர் என்னோட கையில தான் இருக்கும். அப்போ நான் டைரக்ட்டா சேர்மன் ஆயிருவேன். அந்த டைம் உன்கிட்ட இருந்து இந்த அசெட்ட வாங்குறது எனக்கு ரொம்பவே ஈஸி. உன்னோட ஷேர் இல்லனாலும், என்னால இந்த கம்பெனியோட ஹெட் ஆக முடியும். அதுக்கான ஃபண்ட் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி அங்கிள் கெத்தா சொல்றாரு. எப்படி இவ்ளோ பெரிய ஃபண்ட் ரெடி பண்ணீங்க? அப்போ அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீங்க பேங்க்ல வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி லோன் வாங்கியிருக்கணும். கரெக்ட்டா? அப்படின்னு கேட்டா, அங்கிளும் ஆமாங்கிற மாரி தான் முழிக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய ஃப்ராட் தெரியுமா? இது பேங்க்குக்கு தெரிஞ்சா நீங்க பிரிசன்ல தான் கிடக்கணும். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே பேங்க்காரங்களுக்கு தெரிஞ்சாலும், என்னால அவங்கள கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் அதுக்குள்ள ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நான் சேர்மன் ஆயிருவேன். அப்புறம் என்ன வந்து யார் கொஸ்டின் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி அங்கிள் அவரோட பிளான சொல்றாரு. இந்த டே டைம் தான். இப்பவே கனவு காண்றீங்களே அங்கிள் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. யாரு கனவு கண்டுட்டு இருக்கா? உன்னோட கம்பெனி நாளைக்கே பேங்க்ரப்ட் ஆக போகுது. நான் தான் நியூ சேர்மன் அப்படின்னு அங்கிள் கெத்தா சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்ததும், "வாங்க மிஸ்டர் சென், ஃபாஸ்ட்டா வந்துட்டீங்க" அப்படின்னு கூயின் வெல்கம் பண்றான். அவனும் இப்போ ஹீரோயின பார்த்து நேரா வரான். "மிஸ் ஜியாங்க்கு இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இது எக்ஸைட்டிங்கா இருக்கா?" அப்படின்னு கேட்டா, அவளும் "இது எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. "என்னது கண்ட்ரோல்ல இருக்கா? உன் கம்பெனியே மூழ்க போது கண்ட்ரோல்ல இருக்குன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேரும் குதிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கிள் என்ன இவள ட்ரெயின் பண்ண தான் சொன்னாங்க. பட் இன்னும் லெசன் இவ கத்துக்கல போலயே! அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, இப்ப அசிஸ்டன்ட்ட கூப்ட்டு உடனே நியூஸ ஸ்ப்ரெட் பண்ண சொல்றான். ஹீரோவோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுது. எந்த கம்பெனிலாம் ஜியாங் குரூப் கூட லிங்க்ல இருக்கோ, அந்த கம்பெனிஸ் எதுலயுமே சென் குரூப் கோஆப்பரேஷன் வச்சுக்காது. அப்படிங்கிற மாதிரி அவன் நியூஸ ஸ்ப்ரெட் பண்ண சொல்றான். "என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நம்ம வந்ததே" அப்படின்னு அவன் பேச வரான். "சொன்னத மட்டும் செய்யி" அப்படின்னு அவன போக சொன்னா, ஹீரோயின் அவன ஸ்டாப் பண்றா. "நீ அத பண்ணக்கூடாது" அப்படின்னு. அவன் என்னோட அசிஸ்டன்ட். நீ எப்படி அவனுக்கு கமெண்ட்ஸ் குடுக்கலாம்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். என்னம்மா நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? வெளிய நீ எனிமி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலும், உள்ள நீ என்ன வச்சிருக்கங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையதான் சொல்றியா? உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, நல்லாவே தெரியுமே அப்படின்னு நெட்டியாங்க ஹீரோவ இழுத்து அவன கிஸ் பண்றா. 90 பாயிண்ட்ஸ் வந்து நேரா சென்டும் போயாச்சு. அங்கிளுக்கும் கூயினுக்கும் ஒண்ணும் புரியல. நீ என்ன பண்ற? இந்த மாதிரி செடியூஸ் பண்ணி மிஸ்டர் சென்ன மாத்திடலான்னு பாக்கியா? அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டுறான். ஹீரோ வெக்கத்திலேயே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். "நீ இந்த மாதிரி தப்பான வழியில கம்பெனி காப்பாத்தணும்னு நினைச்சனா, உன்னை பார்த்துட்டு இருக்க அப்பாவுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்றாரு. "நீ மிஸ்டர் சென்னை செடியூஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட். அவர் உன்னை விட அழகா எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பாங்க. என்கிட்ட ட்ரை பண்ணாவது நான் உனக்காக அங்கிள்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். இங்க வெக்கப்பட்டுட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, "உனக்கு இது எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டா, அவ சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு இருக்கா. கோயன் வேற ஓவரா பேசிட்டு இருப்பாளா, இப்ப அவன பார்த்து முறைக்கிறான். "உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ ஒரு ட்ரைட்டர் தானே! ஒரு பொண்ணை ஏமாத்தி அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் ஆட்டைய போடலான்னு பார்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டுறான். "ஆமா, நான் ஒத்துக்கிறேன். மிஸ்டர் சென் லெவலுக்கு நான் ஒண்ணுமே இல்லதான். பட் ஹீரோயினை நீங்க அழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க.
அவள அழிக்கிறதுக்காக போட்ட எஃபர்ட்ல எனக்கும் ஒரு பார்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். உன்கிட்ட யார் சொன்னது நான் ஹீரோனோட பிசினஸ அழிக்க பார்க்குறேன்னு? நான் இந்த லேண்ட் ப்ராஜெக்ட்ட ஜியாங் குரூப் கூட சேர்ந்து தான் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் எதுக்காக நீங்க அத பண்ணணும்? உங்களுக்கு வரப்போற ப்ராஃபிட்ட எதுக்கு நீங்க உங்க எனிமி கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கீங்க? அப்படிங்கிற மாரி அவன் ஒரு ஷாக்லயே கேட்குறான். அப்பதான் ஹீரோயினும் உண்மைய ரிவீல் பண்றா. உங்க எல்லாருக்குமே தெரியாத ஒண்ணு. நாங்க 2 பேரும் பார்க்க வெளிய எனிமீஸ் மாரி தெரியலாம். பட் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோவும் ஹீரோனோட அப்பா தான் என்னோட ஃபோஸ்டர் ஃபாதர். அவர் தான் என்ன ஹீரோயின ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. நான் ஜியாங் குரூப்ப டார்கெட் பண்ணதுக்கான காரணம் ஹீரோயின நல்ல லீடரா மோல்ட் பண்றதுக்காக தான். அவள ட்ரெயின் பண்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஆன்சரை யாருமே எதிர்பார்க்கல. நீங்க ஜியாங் குரூப்போட ஸ்பிளிட் ஆஃப் பிசினஸ பத்தி தேடிட்டு இருக்கீங்கல்ல? அதான் சென் குரூப். நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த சென் குரூப்பும் ஜியாங் கம்பெனியோட பார்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அட பாவி இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். அங்கிளும் செம்மையா வெக்ஸ் ஆயிட்டாரு. எவ்வளவு பெரிய பிளான்லாம் போட்டேன், இப்படி பொக்குன்னு போயிருச்சே அப்படின்னு அவருக்கு கவலையா இருக்கு. அங்கிளும் இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, அதனால நீ காமா இருந்திருக்க. நான் உன்கிட்ட ஜியாங் ஃபேமிலியோட ஸ்பிளிட் ஆஃப் பிசினஸ் பத்தி கேட்கும்போது நீ வாயே திறக்கல. அதுக்கு காரணம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வேற குதிச்சிட்டு இருக்காரு. நீங்க இந்த டைம் என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னதும், ஆமா என்னோட ஷேர் அப்படின்னு இப்ப அவனுக்கு அதான் ஞாபகம் வருது. உடனே அசிஸ்டன்ட் கால் பண்ணி நீ மார்க்கெட்ல உள்ள ஜியாங் ஷேர் எல்லாத்தையும் வாங்க சொல்றான். பட் பாஸ் மார்க்கெட்ல ஒரு ஷேர் கூட இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். காலையில கூட நிறைய ஷேர் இருந்தது அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு ஷேர் கூட இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஹீரோ வாங்கிட்டான். நீ தானே எல்லாத்தையும் வாங்கின அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா, ஆமா நீயே உன்னோட மூளை யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுலயே அவர் பிரேக் டவுன் ஆயிட்டாரு. இப்ப அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் சொல்லி அவன் லோன் எடுத்திருக்கான். இப்ப அந்த பேங்க்குக்கு தெரிஞ்சா நீங்க ஃப்ராட் கேஸ்ல உள்ள போக வேண்டியது இருக்குமே அங்கிள் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டு வர பக்கு பக்குன்னு இருக்கு. ஹீரோ அது ஹெல்ப் பண்ற மாதிரி பேங்க் கால் பண்ணி இப்படி ஒருத்தர் உங்ககிட்ட வைஸ் பிரசிடென்ட் சொல்லி லோன் வாங்கினாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி அந்த போஸ்டிங்கை விட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட ஃப்ராட் பண்ணி தான் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அங்கிளுக்கும் நேரா கால் வருது. அவரும் நான் அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோட பே பண்ணிடுறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பட் நான் உனக்கு லோன் கொடுத்த மேட்டர் என்னோட சுப்பீரியர்ஸ் தெரிஞ்சா என்னோட வேலைக்கு ஆபத்து. அப்படியே நான் மாற்றுறதா இருந்தா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு அந்த மேனேஜர் கோவமா வைக்கிறாரு. இப்ப அங்கிளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட ஷேர்ஸ் எல்லாம் போச்சு. இப்ப எனக்கு ஜிஎம் கம்பெனில ஒரு ஷேர் கூட இல்ல. அப்ப என்னோட வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் எல்லாமே போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான் அப்படின்னு கூச்சனை போட்டு அடிக்கிறாரு. நீ தான் இதுல என்கிட்ட சொன்ன, என் ஷேர் வைக்க சொன்னது நீ தானே, ஒன்னாதான் என் ஷேர்ஸ் எல்லாம் வித்தேன். இப்போ ஒண்ணு கூட இல்லாம நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். இதுக்கு நான் காரணம் கிடையாது, நீங்க தான் பேராசப்பட்டீங்க ஜியாங் குரூப்போட ஸ்பிளிட் ஆஃப் பிசினஸ் வேணும்னு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ வந்து என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு அவனும் சொல்றான். 2 பேரும் திரும்பி திரும்பி அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சண்டையில கத்தி கிடைக்க குயின் அங்கிள குத்திட்டான். அங்கிள் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இப்போ குயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கொலை பண்ணலாம் கத்துறான். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு கம்மியான வயசு தான் ஆகுது. நான் இப்பவே ஜெயிலுக்கு போக விரும்பல அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கால்ல எல்லாம் விழுந்து கதறான். நான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ல, அதுக்காகவே என்ன காப்பாத்து அப்படின்னு அவகிட்ட விழுந்து கெஞ்சுறான். உன்னோட தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் போலீஸ்ல மாட்டிடக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து ஓட பாக்குறான். ஓடு ஓடு எவ்வளவு நேரம் ஓடுறேன்னு பாக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை இப்ப போலீஸ் கால் பண்ண சொல்றா. போலீஸ் வந்து இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ உன்னை சென் குரூப் கூட்டு போகவா? நான் உங்ககிட்ட கம்பெனி எல்லாம் சுத்தி காமிக்கணும். நீ தானே அது ஒரு நாள் டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எதுக்கு நீ வேலை ரிசைன் பண்ணிட்டு வீட்டோட ஹஸ்பண்ட் ஆக போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கலாய்க்கிறா. அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அசிஸ்டன்ட்டுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. பார்ட்னர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்களே. இப்ப அவங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சவங்க திரும்பவும் கால் பண்ணி நம்ம ரீகான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ரீகான்ட்ராக்ட் சைன் பண்றத விருப்பம் இல்ல. ஹீரோவும் ஏனி ஜியாங் குரூப் யார் கூடயும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இல்ல, அவங்களோட ஒரே பார்ட்னர் சென் குரூப் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ கார்ல ஏறினதா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மேப்பை போட்டேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கு பங்க போறோம் அப்படின்னு ஹீரோவை பார்த்தா, ஹீரோ நான் எதுவும் சொல்லப்பா அவனே தான் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கோத்து விடுறான். அவனும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னையே கோத்து விடுறீங்க, இதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இல்ல அவன் தான் உன் அசிஸ்டன்ட் கூட மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னான், அதுக்காக தான் போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பில்டப் பண்றான். இங்க யாராவது ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. சரி மத்தியானம் சாப்பிடல, நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். சரி எங்க போலாம் அப்படின்னு கேட்டா,
மறுபடியும் ஹீரோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு தான் சொல்றான். 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறாங்க. அப்படிங்கிற மாரி காமிக்கிறதுல இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இது ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோலயே நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன்னு. எல்லாருமே ட்ராமா ஆப்ல உள்ள ட்ராமாவே போட சொல்றீங்க. யூடியூப்ல அவைலபிள் உள்ள ட்ராமா போட சொன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா ஆப்ல உள்ள ட்ராமாஸ அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நான் பட்ட அனுபவங்கள்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ட்ராமாஸ கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லாருக்கும். எஃபோர்ட் போட்டு ஆடியோ பேசி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட் செகண்ட்ல ஸ்ட்ரைக் குடுத்தாங்கன்னா மனசு ரொம்பவே வலிக்கும். அதுக்காக தான். ப்ளீஸ் இத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ராமாஸ் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.